மிஷனரோட பெயர் ஜோசப் டேமியன். இவர் ஒரு பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு 1873ஆம் ஆண்டு ஒரு ஊழிய அழைப்பு வருது. எங்கே அப்படின்னா, ஹவாய் தீவில் அநேக குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, அநேக தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் ஊழியம் செய்வதற்காக ஜோசப் டேமியன் அழைக்கப்படுறாரு. ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஆசையோடு அந்த தீவுக்கு புறப்பட்டு போகிறாரு. ஆனால் அங்கே இருக்க ஜனங்க யாருமே இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவரை ஒரு மனுஷனாக கூட அந்த இடத்துல மதிக்கல. ஆனால் அநேக முயற்சிகள் செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல தேவனோட ஊழியத்தை இவரால் செய்யவே முடியல. 12 ஆண்டுகளாக அந்த இடத்துல முயற்சி செஞ்சு அந்த ஜனங்களுக்கு இயேசுனோட அன்பை எப்படியாவது சொல்லணும், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக அநேக முயற்சிகள் செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் முயற்சிகள் எல்லாமே பெரிய தோல்வியில தான் முடியுது. சரி, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தையாவது கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஆராதிக்கிறாரு. அந்த ஆலயத்துக்கு வரும்படி அநேக ஜனங்களை அழைத்தும் பார்க்குறாரு. அந்த தொழுநோயாளிகள் ஒருத்தர் கூட அந்த ஆலயத்துக்கு வரவும் இல்லை, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. அந்த தொழுநோயாளிகள் கூட இவர் ஒரு நட்பாக பழகி பார்க்குறாரு. அநேக உதவிகள் அந்த நோயாளிகளுக்கு செய்கிறாரு. ஆனால் அதை அவங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இவர் ஒரு மனுஷனாக கூட அந்த இடத்துல அவங்க மதிக்காத போது இவருக்கு ரொம்ப வருத்தம் வருது. சரி, இது நம்மளோட அழைப்பு இல்லை, மறுபடியும் நம்ம திரும்ப ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஏறுவதற்காக ஒரு துறைமுகத்துக்கு போகிறாரு. அப்போ கப்பல் வர கொஞ்சம் தாமதமாக இருந்ததுனால ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழறாரு. தன்னுடைய 2 கைகளையும் தன்னோட முகத்து மேலே மறைத்து கொண்டு ரொம்ப பயங்கரமாக அழறாரு. அவர் அழுது கொஞ்ச நேரம் கழித்து அவர் கைகளை பார்க்குறாரு. அவர் உள்ள கைகளில் அநேக வெள்ளையாக புள்ளிகள் காணப்பட்டது. இவர் உடனே என்னதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. அப்போ இவரும் ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கும் ஒரு குஷ்ட ரோகம் பரவி இருக்குன்றது தெரிய வந்தது. சரி, அந்த இடத்துல தன்னோட ஊழியத்தின் அழைப்பை அவர் உணர்றாரு. இது தேவனோட சித்தம் இல்லை, இந்த இடத்துல இருந்து நம்ம தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றாமல் போகிறது தேவனோட சித்தம் இல்லை, இதுதான் நம்மளோட ஊழியத்தின் அழைப்பு என்று அவர் உணர்ந்து அந்த இடத்துல தன்னோட ஊழியத்தை அழைப்பிற்காக அவர் ஒப்பு கொடுக்குறாரு. திரும்பவும் அந்த ஹவாய் தீவுக்கு புறப்பட்டு போகிறாரு. அங்கே இருக்க தொழில்நோயாளிகள் மத்தியில் நானும் ஒரு குஷ்டரோகியாக மாற்றப்பட்டிருக்கேன்றதை அறிவிக்கிறாரு. அங்கே இருக்க அந்த நோயாளிகள் அவர்கிட்ட பார்க்கும்பொழுது இவர் அப்படி மாறப்பட்டதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, இந்த மனுஷனை எவ்வளவோ ஆண்டவரை பற்றி நம்ம கிட்ட சொல்லியும் ஆண்டவரோட அன்பை பற்றி இவர் எடுத்து சொல்லியும் நம்ம இவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இவரை மதிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் இருக்க நிலைமைக்கு இவரும் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றதுக்காகவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ஜோசப் டேமியன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நானும் ஒரு குஷ்ட ரோகியாக மாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு மனசோர்வு இல்லாமல் திரும்பவும் அந்த இடத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவனுடைய அன்பை மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் கட்டின அந்த ஆலயத்தில் ஆராதிப்பதற்கு இடம் கூட இல்லாமல் அநேகர் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும்படியாகவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் அந்த இடத்துல கூடி வந்தாங்க. இப்படி 12 ஆண்டுகளாக அவர் முயற்சி செஞ்சு தன்னுடைய ஊழியத்தின் அழைப்பை உணர்ந்து தன்னோட பலவீனத்திலையும் ஆண்டவரோட ஊழியத்தை உணர்ந்து அநேக பாடுகள் மத்தியிலும் அநேக முயற்சிகள் மத்தியிலையும் உண்மையாக நேர்மையாக தன்னுடைய ஊழியத்தின் அழைப்பை அவர் உணர்ந்து குஷ்ட ரோகத்திலையும் விடாத ஊழியத்தை அவர் செஞ்சார். தன்னுடைய 49வது வயது வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்குள்ள 49வது வயதில் நித்திரை அடைந்தார். இதிலிருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் வருது, அநேக சோர்வுகள் வருது. இதனால கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு நம்ம மறந்து விலகி போயிடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களையும் என்னையும் ஊழியத்திற்காக அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம கையில் இந்த ஊழியத்தை நம்பி கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம செய்யும்படி நம்ம கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவருக்காக அநேக ஆத்மாக்களை நம்ம அறுவடை செய்யணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உறுதிமொழி எடுக்கலாம்.